மதுரையில் 8 மணி நேரத்திற்கு மேலாக மழை நீடித்து வருகிறது. இதனால் வைகை ஆற்றில் வெள்ளம் கரை புரள்கிறது. இது பற்றி மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், தற்போது மதுரையை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு மழை பெய்து வருகிறது? கூடுதல் விவரம். மதுரை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று அதிகாலை முதலே மழை அவ்வப்போது விட்டுவிட்டு பெய்து வருகிறது. குறிப்பாக கடந்த 2 தினங்களாக மதுரை மற்றும் தேனி மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகின்ற காரணத்தினால் வைகை அணையினுடைய நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை பெய்திருக்கிறது. இதன் காரணமாக வைகை அணைக்கு வரக்கூடிய தண்ணீரும் அளவும் மிக அதிக அளவில் இருந்தது. இதனால் வைகை அணைக்கு வரக்கூடிய தண்ணீர் வைகையினுடைய மொத்த கொள்ளளவான 71 அடியில் இருந்து 69 அடியாக நேற்று வந்தது. இதனால் வைகை அணைக்கு முழுவதுமாக வரக்கூடிய தண்ணீர் உபரி நீராக வைகை ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. அதே போன்று மதுரையினுடைய வட்டார பகுதிகளில் பெய்கின்ற கனமழையின் காரணமாகவும் இந்த மழை நீரும் இந்த தண்ணீருடன் சேர்ந்து தற்போது வைகை ஆற்றில் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. வைகை ஆற்றினுடைய 2 கரைகளையும் தொட்டுக்கொண்டு தற்போது தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. இன்று காலை ஓரளவு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு கம்மியாக இருந்தாலும் தற்போது அதிக அளவில் இந்த சென்று கொண்டிருப்பதால் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் மற்றும் மாநகராட்சி ஆணையர் ஆகியோர் நேரடியாக இந்த பகுதி முழுவதுமாக ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இன்று இரவு கூடுதலான தண்ணீர் வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டதால் வைகை ஆற்றினுடைய கரையோரம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தற்போது காவல்துறை முழுவதுமாக தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. மற்றொரு கரை முழுவதுமாக பொதுமக்களுடைய போக்குவரத்துக்கு முழுமையாக திறந்து விடப்பட்டிருக்கிறது. வைகை ஆற்றை பொறுத்தளவில் தற்போது செல்லக்கூடிய இந்த தண்ணீர் தொடர்ந்து கூடுதலாக அதிகரிக்கும் என்ற காரணத்தினால் வைகை ஆற்று பகுதியில் வரக்கூடிய பொதுமக்கள் யாரும் ஆற்றுக்குள் இறங்க வேண்டாம், உள்ளே இறங்கி துணிகளை துவைப்பதோ அல்லது செல்போனில் செல்ஃபிகள் எடுப்பதோ போன்ற விஷயங்களை செய்ய வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் மற்றும் பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து ஆற்றில் தண்ணீர் ஏறிக்கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த மழை நீரால் தாழ்வான பகுதிகளில் நிற்கக்கூடிய தண்ணீரை எடுப்பதற்கான வழிகளையும் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் செய்து வருகிறது. ஆங்காங்கே பெரிய அளவில் தண்ணீர் ஆங்காங்கே தேங்கவில்லை என்றாலும் கூட தேங்குகின்ற சிறு தண்ணீரையும் உடனடியாக அங்கிருந்து எடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து இந்த மழை பெய்கின்ற பட்சத்தில் ஆற்றில் இன்னும் அதிகமான மழை தண்ணீர் வெள்ளம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.